Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comali season 3ல மனோபாலா சார் செஞ்சிருந்த கேரளா ஸ்டைல் prawn pollichathu recipe தான் பார்க்க போறோம். கேரளால இத chemmeen pollichathuன்னு சொல்லுவாங்க. நானும் இந்த prawn pollichathu recipe ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. வாழை இலையோட அந்த கோகனட் ஆயில் ஃப்ளேவரோட prawn pollichathu டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான prawn pollichathu ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரான்ஸை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நரம்பு எடுத்துட்டு, அதாவது டீவைன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ப்ரான்ஸ்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் எடுக்கிறதா இருந்தால் 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், கோகனட் ஆயில் 1 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ஜூஸ் அண்டு கோகனட் ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ப்ரான்ஸுக்கு வந்து இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி திக்கு பேஸ்ட்டாக நம்ம கலந்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ப்ரானை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரானை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரானை வந்து 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. அப்படி ரொம்ப குக் பண்ணிட்டோம்னா ப்ரான் வந்து ரப்பர் ஆகிடும், சாஃப்ட் அண்டு ஜூஸியாக இருக்காது. இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரானில் உள்ள தண்ணியே போதுமானது. இப்போ ப்ரானை வந்து 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். ப்ரான்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரான் தொக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் 1/2 இன்ச் இஞ்சியையும் 1 பல்லு பூண்டையும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ இதில் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா தொக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து இந்தளவு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான கொஞ்சம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிடலாம். நான் மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், சோம்பு தூள் 1/4 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொக்குல வந்து சோம்பு தூள் சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸை சேர்த்துட்டு ரொம்ப குக் பண்ணிட வேணாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பொளிச்சதுன்னாலே வாழை இலை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் வாழை இலையை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வாட்டிக்கணும். இது எதுக்காக வாட்டுறோம்னா அப்போ தான் நம்ம வாழை இலை வந்து மடிக்கிறப்ப கிளியாமல் இருக்கும். வாழை இலையை வாட்டி எடுத்ததும் இதில் தேங்காய் எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா தொக்கை வந்து நடுவில் வச்சுக்கிறேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். இப்போ வாழை இலையால் சைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாழை இலையை வந்து வாட்டியிருக்கிறதுனால ஈஸியாகவே நம்ம பார்சல் மாதிரி கவர் பண்ணிடலாம். இப்போ இதை நூல் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்சல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பார்சலை வந்து இதில் நடுவில் வச்சிடலாம். லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். மறு சைடும் 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொளிச்சது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுற்றி வச்சுருந்த நூலை மட்டும் கட் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோம்னா தேங்காய் எண்ணெயோட ப்ரான் பொளிச்சது வந்து நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதை நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே ப்ரான்ஸ் வந்து அந்த கோகோனட் ஃப்ளேவரோட இதோட டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ப்ரான் பொளிச்சது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.